வணக்கம் தம்பி, உட்காருங்க. மீரா, நீ போய் தம்பி காஃபி கொண்டு வா. சார், நீங்க பேசிக்கிட்டே இருங்க. எங்க அத்தை போர் அடிக்கிறதுக்குள்ள நான் காஃபியோட வந்து உங்களை காப்பாத்திடுறேன். இவ இப்படித்தான் தம்பி, யாரையாவது சீண்டிக்கிட்டே இருப்பா. சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டா. இவளுக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ இவளுக்கு நேரு மாறானவ. அவ வீட்டுல இருக்கிற இடமே தெரியாது. மீராவுக்கு ஒரு அக்கா இருக்காளா? நான் இங்க குடி வந்ததுல இருந்து அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. அவ இங்க இல்ல, சென்னையில நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. பேரு ராதா. அப்படியா? இவங்க 2 பேரும் என் அண்ணன் பிள்ளைங்க. எங்க அண்ணி மேல உயிரியே வச்சிருந்தாரு. மீரா பிறந்த உடனே பிரசவத்துல எங்க அண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த துயரம் தாளாமே எங்க அண்ணி இறந்து போன அன்னைக்கே அண்ணன் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போன இந்த செல்வங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில விழுந்துருச்சு. என்னது 2 பேரும் மௌனமா இருக்கீங்க? நான் வரதுக்குள்ள அருவ மாநாடு முடிஞ்சு போச்சா? நீ அறுக்காத, காஃபியை கொடு. இந்தாங்க சார், நறுமணம் கமழும் நல்ல காஃபி. நானே என் கையால போட்டது. சாப்பிடுங்க. அத்தை, நீ சாப்பிடு. என்ன சார் வாந்தி எடுக்கிறீங்க? சக்கரை ஜாஸ்தியா இருக்கா? சக்கரையே இல்ல. சரளா, சரளா, நான் இங்க இருக்கேன். சரளா கைய காட்டி விட்டா. இத வர்றேன். சரள், ஏன் மறைஞ்சிருக்க? கூச்சம். அதுக்காக இப்படியா கூவுறது? நீ கேட்ட ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா குடுங்கள தான். என்னது, எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம்? இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்துல கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன். வந்து கண்ணா பின்னான்னு கொடு. கொடுக்கிறேன். ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க. அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, பிசாசு சொல்றத கேளு. நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன். அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்டடா டூப்பு விடுற? கூடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பார்த்திருப்ப. ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பி சாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணும்னாலும் நான் லெட்டர் எழுதுவேன். அத பத்தி உனக்கனையா? நீ எவளுக்கோ எழுதலடா, என் மகளுக்கு எழுதியிருக்க. அதெல்லாம் ஓ மகளா? கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப என்னையா ரெட்டே குத்துற? இதாண்டா போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறது கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. மின்னல் வேகத்துல வண்டி ஓட்டும் போதே நினைச்சேன் எங்கேயோ கொண்டு போய் தள்ள போறான்னு. அப்படியே நடந்துருச்சு. அம்மா, அப்பா. அத்தை, என்னைக்காவது உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பார்த்திருப்பியா? என்னாலதானே அவங்கள இன்னைக்கு நினைக்கிற. ஏண்டி, கீழையும் தள்ளி இடுப்பையும் ஒடிச்சிட்டு எக்காலமா பண்ற? ஏன் டாக்டர், எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்குமோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஊமக்காயண்ணா, இந்த ஊசியில எல்லாம் சரியாயிடும், பயப்படாதீங்க. வணக்கம்மா. நீங்க மோட்டார் சைக்கிள் இருந்து தவறி விழுந்துட்டீங்கன்னு வேலைக்காரன் சொன்னா, அதான் பார்க்க வந்தேன். மன்னிக்கணும் மிஸ்டர் ராஜேஷ், எங்க அத்தை தவறி விழுந்தவள் இல்ல, வழிக்கு விழுந்தவள். ஏண்டி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்? மிஸ்டர் ராஜேஷ், இவரு டாக்டர் பிரகாஷ், எங்க குடும்ப நண்பர். இவரு பிரபல எழுத்தாளர் மிஸ்டர் ராஜேஷ். எனக்கு மட்டும் நண்பர், பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரம் இவளுடைய நடன அரங்கேற்றம் இருக்கு. இவ அக்கா ராதா 6 வருஷமா இந்த பக்கமே வரல. அவளை கண்டிப்பா வரணும் லெட்டர் போட்டிருக்கேன். நீங்க 2 பேரும் தவறாம வந்து கலந்துக்கணும். பாடி பாரு. அழக்கூடாது. அழுவாதடா, என் ராஜா இல்ல, என் அப்பா இல்ல. அம்மா, அடுத்த வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சறதே உனக்கு வேலையா போச்சு. முதல்ல அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்து. இல்லன்னா அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. நாளைக்கு எனக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஆமாண்டா, நீயும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்க குழந்தைய கொஞ்சம் விட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டியா உன் பழைய பல்லவிய? நான் ஆபரேஷன் பண்ண மாதிரி தான். பின்ன என்னடா, உனக்காக ராதா அவளுக்காக நீனு ஊரே பேசுச்சு. நானும் எனக்கு மருமகளா வருவான்னு தான் நினைச்சேன். அது நடக்கல. அவளையே நினைச்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவ இல்லன்னு ஆன பிறகு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அம்மா, எனக்கு எப்போ கல்யாணம் ஆசை தோணுதோ அப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன். உனக்கு தோண போறதும் இல்ல,
இந்த ஜென்மத்துல என் பேர பிள்ளைய எடுத்து நான் கொஞ்சம் போறதும் இல்ல. அட போட. ஆளை விடு. பின் என்னடா, உனக்காக ராதா, அவளுக்காக நீ என்ன ஊரே பேசுச்சு. மே கமிங் டாக்டர்? எஸ் கம் இன். வாட்ஸ் தி மேட்டர் ராதா? டாக்டர், ஊட்டில இருந்து எங்க அத்தை லெட்டர் எழுதியிருக்காங்க. அடுத்த வாரம் என் தங்கையோட பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்க போகுது. அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது நான் மெட்ராஸ்க்கு புறப்பட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு அரங்கேற்றம்னு லெட்டர் வந்ததும் அவளை பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. ஒரு வாரம் லீவு கொடுங்க, ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் ஸ்கேனிங் கோர்ஸுக்காக நீ டெல்லி போகணுங்கிறத மறந்துட்டியா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல உன்ன மாதிரி 300 நர்ஸுங்க வேலை பாக்குறாங்க. ஆனா மெடிக்கல் போர்ட்ல இருந்து இந்த கோர்ஸுக்கு உன்னை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நாள் கூத்துக்காக இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நீ இழக்கலாமா? அரங்கேற்றத்துக்கு பிறகு உன் சிஸ்டர் ஆடாமலா இருக்க போறா. அப்போ போய் பார்த்துட்டா போச்சு. டு யூ ஃபாலோ மீ? எஸ் டாக்டர். ஹலோ பிரகாஷ். ஹலோ ராஜேஷ். பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே, சிலையோ சிற்பக்கலையோ. பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே, சிலையோ சிற்பக்கலையோ. இது என்ன இளமை கொலுங்கும் ரதமோ, இதயத்தில் அமுதம் பொழிய வருமோ, சுவை தருமோ. எனது விழிகள் கனவில் மிதக்குதே, பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே, சிலையோ சிற்பக்கலையோ. மாலை பொழுதினில் மாயக்கதைகளை மைவிழி சொல்கிறதே, மாறன் வீடும் பூங்கணைகள் மார்பினில் பாயுதே. மாலை பொழுதினில் மாயக்கதைகளை மைவிழி சொல்கிறதே, மாறன் வீடும் பூங்கணைகள் மார்பினில் பாயுதே. ரோஜா செண்டுகள் ராஜா வண்டுடன் சேர்ந்திடும் நேரம் இது. சித்திரை காதல் முத்திரை காண்பது எப்பொழுது? ஆடடா மெல்லத்தொடவா என்னை அழைக்கிறதே உயிரோவியம். பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே, சிலையோ சிற்பக்கலையோ. கொஞ்சம் சலங்கைகள் சந்தம் படிக்குது வஞ்சியின் பாதத்திலே, கோவை பழம் பழுக்க கண்டே குமரியின் உதட்டிலே. கொஞ்சம் சலங்கைகள் சந்தம் படிக்குது வஞ்சியின் பாதத்திலே, கோவை பழம் பழுக்க கண்டேன் குமரியின் உதட்டிலே. பாதம் பட்டதும் பாறை கற்களும் பூமழை சிந்துமடி, பார்வை பட்டதும் பாலை மண்ணிலும் தென்றல் வீசுமடி. மயிலே அந்தி வெயிலே உந்தன் மலருடலோ பிருந்தாவனம்,
பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ இது என்ன இளமை குலுங்கும் ரதமோ இதயத்தில் அமுதம் பொழிய வருமோ சுவை தருமோ எனது விழிகள் கனவில் மிதக்குதே பனி விழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ சனிதனிப மகரிகம சனிதனிப சனிதனிப மகரிகம சனிதனிப சரிக சரிகமர்த்தி கமப கமபத மபதனி மகரேக சம பகனி தப்பத பமரிக மபதனி தானி தானி ததனி தானி தப மபத மபக மரிக சரிதி சரித்தே நிதத்த கரித்தி சதனி பத மப மபதனி தானி சதனி பதனி நிபரிக மமக சரி கசகாதே மக பாம தாப சனி தனி தப தப மரி மபதனி சனி தனி மகரிக மத சனி தனி நீ ரொம்ப பிரமாதமா இருந்த. அதுக்கு என்ன பரிசு தர போறீங்க? உன்னையே உனக்கு தர போறேன். What? Lovely. Thank you. ஆல் தி பெஸ்ட். ஐயோ மாடு வெட்டி வரானே மாட்டிக்கிட்டனே ஓசி பேப்பர் கிடைச்சா விட மாட்டீங்களே மேஞ்சது போதும் கொடு. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அடே வாலிபர் தற்கொலை. காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார். சோதாப்ப ரத்தனம் பெண்ணை தர்றேன்னா போராடி அவளை அடையணும். அதை விட்டுட்டு பொசுக்குன்னு போய் கைத்துல தொங்கிட்டானே. துணிச்சல் இல்லாதவனுக்கு எதுக்கு காதல்? நீயும் காதலிச்சு கண்ணா பின்னான்னு அடி வாங்கியிருந்தா இப்படி பேச மாட்டேன். காதலை பத்தி எங்கிட்டயே பேசுறியா? அதை நான் கரைச்சு குடிச்சவன். இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரதொல்ற வரைக்கும் அடிச்சார். அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன். உன் சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே. அதுதான் இல்ல, மறுவாரமே மண்ணெண்ண டின்னோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன். நம்பர் 1 அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2 உன் மகளை எனக்கு கட்டி வைக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெயை என் மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண. அவ்வளவுதான். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளையும் எனக்கு கட்டி கொடுத்துட்டார். எப்படி என் ரூட்டு? அருமையான ரூட்டு. இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே.